அஸ்ஸலாமு அலைக்கும் फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொள்ளு ரசம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கொள்ளு எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர்ல வேக வச்சுக்கலாம். அந்த வேகிற டைம்ல நமக்கு வேணுங்கிற அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுட்டு ஒரு 6-7 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல கருவேப்பிலை, பூண்டு, சீரகம், மிளகு, வரமிளகா எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு இப்போ நம்ம வேக வச்சிருக்க கொள்ளு எடுத்துக்கலாம். அதோட நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தக்காளி எடுத்து நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றி அதையும் நல்லா கரைச்சி நமக்கு அந்த தக்காளி தொல்லியெல்லாம் எடுத்து நல்லா வடிகட்டிட்டு அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதையும் சேர்த்துக்கிட்டு கொள்ளு வேக வச்ச தண்ணியை நல்லா வடிகட்டி கொள்ளு தண்ணி மட்டும் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க தண்ணி அதில் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கொதி தண்ணி வரப்போ பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுட்டு அதோட நுரைய சுற்றி வரப்போ கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுட்டா நம்மளுடைய கொள்ளு ரசம் தயார்.